எரேமியா 9வது அதிகாரம் 23 மற்றும் 24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதாய் நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். அதை தொடர்ந்து வரக்கூடிய கடைசி 2 வசனங்களையும் எல்லா ஜனத்தையும் கர்த்தர் தண்டிக்க போகிறதாக ஆண்டவர் பேசுகிறார். அது விருத்த சேதனம் உள்ள யூதர்களாக இருந்தாலும் சரி, விருத்த சேதனம் இல்லாத புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, யாவரையும் தண்டிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை பிரகடனப்படுத்துகிறதை இந்த 2 வசனங்களை தொடர்ந்துள்ள வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இது எந்த சமயத்துல சொல்லப்பட்டது? அதுக்கு மேலேயும் கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் நாம் வாசிக்கும் போது எப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு பெரிய சங்காரத்தை கொண்டு வர போகிறார். நல்ல கவனிக்கணும். எரேமியா 9வது அதிகாரத்தை நாம் தெளிவாய் பார்க்கும் போது நீ ஆரம்பத்திலிருந்து கூட படிக்கலாம். ஆண்டவர் எதை திரும்ப திரும்ப பேசுறாரு தெரியுமா? தேசத்தின் குடிகள் மேல நீதியான நியாய தீர்ப்பை ஆண்டவர் செலுத்த போகிறத எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். அப்படி வெளிப்படுத்தி கொண்டு வருகிற இந்த அதிகாரத்துல தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு மேன்மையான காரியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். அது என்ன? மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமா? அதுல விசேஷமா மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாராம். பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார்? நீங்க சுத்தி பாருங்க இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை முழுக்க நீங்க வாசி பாத்தீங்கன்னா நியாயமான தீர்ப்பை ஆண்டவர் வர வைக்க இருக்கிறார். பயங்கரமான அழிவை தேசத்தின் குடிகள் சந்திக்க இருக்கிறது பாவத்தின் விளைவாக. அந்த காலகட்டம் எப்படி இருந்தது தெரியுமா? மனிதர்கள் தங்கள் சுய ஞானத்தை, சுய அறிவை மேன்மை பாராட்டி கொண்டு வந்த காலம் அது. அது மாத்திரமல்ல, தங்களிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் ஆஸ்திகளை மேன்மைப்படுத்தி பேசி வந்த காலம் அது. அது மாத்திரமல்ல, தங்களிடத்தில் இருக்கக்கூடிய உடல் வலிமையை, பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டி வந்த காலம் அது. அதனாலதான் அங்க சொல்லுகிறார் 23ஆம் வசனத்திலே, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்தும் மேன்மை பாராட்ட வேண்டாம். இந்த 3 காரியங்கள்ல நல்லா கவனிக்கணும். ஞானம், பராக்கிரமம், ஐஸ்வர்யம். பார்த்துட்டீங்களா? ஞானம், ஞானத்தை குறித்து, பராக்கிரமத்தை குறித்து, 3வது என்னது? ஐஸ்வர்யத்தை குறித்து. இந்த 3 நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா 2 விதமான பொருள் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. 3 கவனித்து பாருங்க. 2 விதமான பொருட்கள் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அவை என்னென்ன அப்படி சொல்லி பார்த்தா, ஒன்று மாம்சம், இன்னொன்று என்னது? உலகம். ஞானத்தை குறித்து, அது மட்டுமல்ல பராக்கிரமம், சொந்த பலத்தை, தன்னுடைய மாம்சத்தை வெளிப்படுத்துவது. பராக்கிரமம் சொன்னாலே பலசாலி, தன்னுடைய சொந்த மாம்சத்தை வெளிப்படுத்துவது. எனக்கு எவ்வளவு கோபப்பட முடியுமோ நான் கோபப்படுவேன். என்னால எந்த அளவுக்கு பெருமையை பேச முடியுமோ நான் பெருமையை பேசுவேன். நான் எந்த அளவுக்கு என் மாம்சத்தை மேன்மை பாராட்ட நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு இதை மேன்மையா நான் கருதுவேன் சொல்லி பராக்கிரமத்தை குறித்த மேன்மை பாராட்டல் ஜனங்களுக்குள்ள இருந்தது. அது மாத்திரல்ல, ஞானம், இந்த உலகத்தை பற்றுகிற ஞானம் இருக்கிறதே, இந்த உலகத்தை அறிகிற அறிவிலே ஞானத்தை கண்டடைந்த நிறைய புத்திசாலிகள் இருக்கிறார்களே, அவர்கள் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஞானம், பராக்கிரமத்தை கவனிப்பீர்கள் என்றால் அது மாம்சமும் சம்பந்தப்பட்டிருக்கிறது, உலகமும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யம் என்னது சொல்லுங்க? மாம்சத்தை குறிக்க இல்ல உலக பொருளை குறிக்குதா? சத்தமா சொல்லுங்க.
உலக பொருளை குறிக்கு. அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா, நீ மாம்சத்தின் கிரியைகளை விட்டுவிடு, உலக பிரகாரமான காரியங்களை விட்டுவிடு. நம்ம கூட கேட்கிற எத்தனையோ தேவ செய்திகள்ல ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசுகிற காரியம் என்ன தெரியுதா? மாம்சத்தையும் உலகத்தையும் என்ன செய்து விட வேண்டும்? களைந்தெறிய வேண்டும். அது எப்படி சாத்தியமாகும்? இதெல்லாம் நீ மேன்மை பாராட்டாத. அழகா சொல்லி கொடுக்கிறார், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்றாராம். எவ்வளவு மகத்துவமான வெளிச்சத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். அப்ப ஆண்டுடைய சிந்தையில் இருக்கிறது எல்லாம் என்னன்னு பாருங்க. அதுக்கு மேலையும் கீழையும் வாசித்தா, தேசம் அழிந்து போகிறது, பாழாக்கப்படுகிறது, தேசத்தின் குடிகள் சங்கரிக்கப்படுகிறார்கள், சங்கரிக்கப்படுவார்கள் சொல்லி பயங்கரமான சூழ்நிலையை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் எதை காண்பித்துக் கொடுக்கிறார் தெரியுமா? இவைகளுக்கெல்லாம் நாம் தப்ப வேண்டுமே ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விசேஷம் என்ன? மேன்மை பாராட்டுகிற விஷயத்துல நாம் எதை முன்னிறுத்த வேண்டும்? ஞானத்தை முன்னிறுத்த வேண்டாம், ஐஸ்வர்யத்தை முன்னிறுத்த வேண்டாம். இன்னொன்னு என்ன சொல்லுங்க? மூணையும் சேர்த்து சொல்லுங்க. ஞானத்தை முன்னிறுத்த வேண்டாம், ஐஸ்வர்யத்தை முன்னிறுத்த வேண்டாம், வேற எது முன்னிறுத்த வேண்டாம்? பராக்கிரமத்தையும் முன்னிறுத்த வேண்டாம். அப்ப எதை முன்னிறுத்த சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க. எதை முன்னிறுத்த சொல்றாரு? கர்த்தரை தான் முன்னிறுத்த சொல்றாரு. கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அவ தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை கவனிங்க. தேசத்தின் குடிகள் வாடி போகிறது, தேசம் பாழாகிறது, தேசம் அழிகிறது, அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை பார்க்கும்போது, எரேமியா 9வது அதிகாரத்தின் காட்சியை பார்க்கும்போது இக்காலத்துக்கு ஒப்பனையா இருக்குதா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. இக்காலத்துக்கு ஒப்பனையா இருக்கிறது. இக்காலத்துல தேசம் எப்படி கெட்டு போகுது பாத்தீங்களா? அழிவுக்கு எத்தனமாய் போய் கொண்டிருக்கிறது. அழிவின் பாதை நோக்கி சென்று கொண்டிருக்குதா இல்லையா? தேசம் பாழாக்கப்பட்ட நிலைமையில போய்கிட்டு இருக்குதா இல்லையா? தேசம் பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு நடுவில் தான் கர்த்தர் சொல்றாரு, மாம்சத்தையும் உலகத்தையும் களைந்திருந்து விடு. ஞானம், பராக்கிரமம் மற்றும் என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யம். இந்த மூன்றையும் என்ன செய்யணும்? நீ வெறுத்து தள்ளணும். இந்த மூணு தான் நம்ம ரெண்டு பொருளா பாக்குறோம். சத்தமா சொல்லுங்க. இந்த மூன்றை தான் ரெண்டு பொருளா பாக்குறோம். ஒன்று என்னது? உலகம். இன்னொன்று சத்தமா சொல்லுங்க, மாம்சம். நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு வர்றேன், நமக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய, நம்மை பாழாக்க எத்தனிக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு காரியங்கள் என்ன தெரியுமா? ஒன்னு மாம்சம், இன்னொன்று சத்தமா சொல்லுங்க, உலகம். ஒன்று மாம்சம், இன்னொன்று உலகம் என்று சொல்லி வேதத்துல நீங்கள் நானும் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்ப இந்த ரெண்டையும் விட்டுட்டு ஆண்டவர் சொல்றாரு, என்னை குறித்தே மேன்மை பாராட்டு. எதை செய்யற கர்த்தர்? கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும். இந்த மூன்று வார்த்தைகளை சொல்றார். அந்த மூன்றை கலைந்து போட சொல்லி இந்த மூன்றை அண்டி கூட சொல்லுகிறார். இந்த மூன்று எதை வெளிப்படுத்தும் கேட்ட, கிருபை அப்படின்னு சொல்லிட்டாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறிக்கும். ஏன்னா சந்தேகம் இருந்து நீங்க கூட பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல நாம் பார்க்கும்போது, அந்த வார்த்தை மாம்சமாகி. எந்த வார்த்தை? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோமே. அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள என்ன செஞ்சாரா? வாசம் பண்ணினார். பிரியமான சகோதர சகோதரி, அதை தொடர்ந்து ஆண்டு வெளிப்படுத்துகிற சத்தியத்தை அதே யோவான் சுவிசேஷம் 16வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். புதிய ஏற்பாட்டுடைய துவக்கமே, 4 சுவிசேஷமே புதிய ஏற்பாட்டுடைய துவக்கம் தான். உடனே மத்தேயு மட்டும் நினைச்சிடக்கூடாது. 4 சுவிசேஷ புஸ்தகமே புதிய ஏற்பாட்டினுடைய துவக்கம் தான். அப்ப இந்த துவக்கத்துல கிருபையை காமிச்சு கொடுக்க, அந்த கிருபை யாருன்னு பாக்குறோம்? சத்தமா சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
அவர்தான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர். பிரியமானோர்களே, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர். அப்ப இந்த கிருபை செய்கிற கர்த்தர் யார்? அதை நான் பார்க்க வேண்டியது இருக்கு. எதுக்கு இது உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் தெரியுமா பிரியமானோர்களே? செய்தி அதிகமா கேட்கிறோம். ஆமா, இதுதானே பிரியமானோர்களே தேவையா இருக்கிறது. நீ மனுஷனுக்கு எது பிரச்சனை நினைக்கீங்க? நீ எது பிரச்சனை? ரெண்டு தான் பிரச்சனை இருக்கு. ஒண்ணு மாம்சத்தோடு பிரச்சனை இருக்கு, இல்லைன்னா இன்னொன்னு எதோடு பிரச்சனை இருக்கு? உலகத்தோடு பிரச்சனை. ஒண்ணு மாம்சம், இன்னொன்னு உலகம். உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் ஆசாபாசங்கள், மாம்சத்தின் இச்சைகள், இந்த ரெண்டை தாண்டி மனுஷன் போராடுவதற்கு அல்லது மனுஷன் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்று சொல்லி வேற எதுவுமே சொல்ல முடியாது. இந்த ரெண்டுல தான் பிரச்சனை இருக்கு. நான் சொல்லி சரிதானே? எக்ஸ்ட்ரா இருந்தா கொஞ்சம் சொல்லிருங்க, நீங்களே சொல்லிருங்க. வேற எதுலையாவது இருந்து நம்ம சவாலை சந்திக்கிறோம், பலவீனத்தை சந்திக்கிறோம், போராட்டத்தை சந்திக்கிறோம், பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஏதாவது வேற ஏதாவது இருக்குதா? வேற ஏதாவது இருக்குதா? சொல்லுங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த மாம்சம் போராடும். கணவனை எய்த்து பேசு, அல்லது மனைவியை மதிக்காத, பிள்ளைகளுக்கு என்ன செய்ய, பிள்ளைகள்கிட்ட நீ நேரம் கொடுக்காத, அல்லது பிள்ளைகளை சரியா நடத்தாத, அப்படி சொல்லி அப்படியே நம்ம என்ன செய்யணும், உலக பிரகாரமா மாம்சத்துக்கு இடம் கொடுத்து அவன் என்ன செய்யறான்? பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் குடும்பங்களுக்குள்ளே சத்துரு கொண்டு வருகிறான். ஒன்று மாம்சம், இன்னொன்று உலகம். தேவனை நாம் கிட்டி சேரக்கூடாதபடிக்கு நமக்கு தடையா இருக்கக்கூடியவைகள் என்னென்ன? மாம்சமும் உலகமும் தான். அதனாலதான் உலகத்து குறித்து யாக்கோபுக்கு தேவன் வெளிப்பாடு தரும்போது, யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, விபச்சாரரே விபச்சாரிகளே, தேவன் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். உலக சிநேகம் அவ்வளவு பகை பிரியமானோர்களே. அதனாலதான் தேசம் வாடிக்கொண்டிருக்கிறது, தேசம் பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அழிவு குறித்து அங்க பேசப்பட்டுக்கிட்டே இருக்கிற இடத்துல தேவன் தம்முடைய ஜனத்தை எதிலிருந்து வெளியே கொண்டு வர வைக்க விரும்புறார் தெரியுமா? எதிலிருந்து எங்க வர விரும்புகிறார் தெரியுமா? எப்பா, நீ மேன்மை பாராட்டுற எல்லாம் அழிய போகுது. இந்த உலகத்தில் நீ மேன்மை பாராட்டிய ஞானம், உலகத்தில் நீ மேன்மை பாராட்டிய ஐஸ்வர்யம், உலகத்தில் நீ மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிற உன்னுடைய பராக்கிரமம், அநேகருக்கு துணிச்சல். சில நல்ல பைல்வான் மாதிரி இருப்பாங்க, என்னால முடியும், நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் சமீபத்துல இப்ப அடிக்கடி சந்திப்பேன், அவரை சொல்லுவாங்க, அவ்வளவு பயங்கரம் வேலை பார்ப்பாரியா, பயங்கர பலன், ஒட்டிக்கிட்டே இருப்பாரு, பயங்கரமா இருப்பாரு, சும்மா இருக்கும் அவ்வளவு இதா இருப்பாரு. இன்னைக்கு கூட அவரை நான் பார்த்தேன், அப்படியே இருக்கு, அவ்வளவுதான். உட்காருவாரு, அப்படியே எந்திப்பாரு, அப்படியே படுப்பாரு, அவ்வளவுதான். அது மாதிரி ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்படி செய்வாரு, 2 ஸ்டெப் ஒண்ணு எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சாருன்னு அவ்வளவுதான், திடீர்னு கீழே விழுந்துருவாரு. நிலைமை எவ்வளவு மோசமாயிட்டு பாருங்க. பராக்கிரமம் நிலைக்காது. ஐஸ்வர்யம், எனக்கு செல்வாக்கு இருக்கு, எனக்கு அவ்வளவு கோடிகள் இருக்கு, சொத்து இருக்கு, எனக்கு அவ்வளவு அந்தஸ்து இருக்கு, ஆசை இருக்குன்னு சொல்லி மனுஷன் அதையே பின்தொடருகிறான். அப்படிதான் ஒரு மனுஷன் சொல்லிக்கிட்டு இருந்தான். லூக்கா 12வது அதிகாரம் எல்லாருக்குமே தெரியும். லூக்கா 12வது அதிகாரம் 19 மற்றும் 20 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள் பிரியமானோர்களே. பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த மனுஷனை காண்பித்து கொடுத்தார். அந்த மனுஷன் சொல்றான், ஆத்மாவை பார்த்து சொல்றான், ஆத்மா இடத்துல தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான், ஆத்மாவை புசித்து குடித்து பூரிப்பாயிரு, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னோன்னதான் அதை தொடர்ந்து ஆண்டவர் சொன்னார். ராத்திரி பாருங்க, அன்னைக்குதான் வந்து பேசுறாரு, சொல்றாரு, தேவனோ உன்னை நோக்கி மதி கேடனே. வார்த்தையை பார்த்தீங்களா? ஓ ஃபூல் அப்படின்னு சொல்லி சொல்றார். மதி கேடனே, ராத்திரி உன் ஆத்துமா உன் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாக? ஐஸ்வர்யமும் விலகிரும். பராக்கிரமன் சிம்சோனை யாரும் பிடிக்க முடியாது. சிம்சோன் தன் பலத்தை காமிச்சுக்கிட்டே இருக்கான். என் பலன் எப்படி தெரியுமா? என் பராக்கிரமம் எப்படி தெரியுமா? எனக்கு எவ்வளவு பலன் இருக்கு தெரியுமா? அவ்வளவு காமிக்கிறான். ஆண்டது காண்பிக்கிறார், நமக்கு காமிக்கிறார். இப்ப பராக்கிரமம் கூட இழந்து போகப்பட்டுரும், இழந்து போகப்படும். அதனாலதான் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டிட்டு இருக்கான். ஏன்னா அகனினார் கையிலால கட்டுங்க, புது கையிலால கட்டுங்க, நெசவு பாவோடு சேர்த்து பின்னிட்டா என்ன பலன் போயிரும்.
எதை மேன்மை பாராட்டுறான்? பலத்தை மேன்மை பாராட்டுறான், தன்னுடைய பராக்கிரமத்தை மேன்மை பாராட்டுகிறான். எல்லாம் இழக்கப்பட்டு விட்டது. தேவன் நமக்கு படிப்பினையை காண்பிக்கிறார். இந்த உலகத்தில் மென்மையாய் காணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், லூக்கா 15வது அதிகாரம், மன்னிக்கவும், லூக்கா 16வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், லூக்கா 16வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் உங்களை மனுஷருக்கு முன்பாக நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவன் உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறார். அதை தொடர்ந்து சொல்றாரு, மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. மனுஷருக்குள்ள மேன்மையா எண்ணப்படுது. இன்னைக்கு ஞானம் மேன்மையா எண்ணப்படுது, பராக்கிரமம், எனது உலக அந்த அழகு, சரீரத்தில் காண்பிக்கப்படுற அந்த அழகு, அந்த பராக்கிரமம், வம்சத்திலே காணப்படுகிற மேன்மை, இன்னைக்கு அது மேன்மையா எண்ணப்படுகிறது. அது மட்டும் இல்ல, ஐஸ்வர்யம். இன்னைக்கு பணங்காசு இருக்கிறவங்க தான் பெரிய ஆட்கள். அப்படிதான் அந்த மனுஷன் நினைச்சிட்டு இருந்தான். பராக்கிரம குறித்த விஷயத்துல சிம்சன் நமக்கு ஒரு மாதிரி. பராக்கிரமம் எல்லாம் இழக்கப்பட்டு விட்டது. ஐஸ்வர்யத்தை குறித்த விஷயத்துல லூக்கா 12வது அதிகாரம் 19, 20 நாம் வாசிக்கிறோமே, பிரியமானவர்களே, தேவன் அவனை நோக்கி, மதிக்கடனே, இந்த ராத்திரி உன் ஆத்துமா அவன் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டால் அப்படின்னு சொல்லல ஆண்டவர். என்ன சொல்ல சொன்னாரு? எடுத்துக்கொள்ளப்படுன்னு சொல்லிட்டாரு. எடுத்துக்கொள்ளப்பட்டா யாருடையதாக அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு பார்க்கல அவரு. ஆத்திரை எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவில் யாருடையதாக சொல்லிட்டு ஆண்டவர் அதை தொடர்ந்து என்ன காமித்து கொடுத்தார் தெரியுமா? 29வது வசனத்தை நீங்க பார்ப்பீர்கள் என்றால், இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். நான் இருக்குதா இல்லையா? 29:30 இருக்குன்னு, மன்னிக்கும், 30ஆம் வசனத்துல இருக்கு. இவைகளை எல்லாம் உலகத்தார் என்ன செய்றாங்க? நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, வெகு ஜாக்கிரதை அந்த பூமியில ஜீவனம் பண்ணணும். ஆண்டவர் எரேமியா 9வது அதிகாரத்தில தேசத்தை சுற்றி நடக்கிற, தேசத்துக்குள்ளே நடக்கிற பயங்கரமான அழிவை காண்பித்து கொடுக்கிறார். தேசம் பாழாக்கப்படுகிறது என்று காண்பித்து கொடுக்கிறார். அதற்கு மத்தியிலே நீங்களும் நானும் தப்புவிக்கப்பட வேண்டுமே. ஆனால் நீங்க யோசிச்சு பாருங்க, மிகப்பெரிய அழிவை காமிச்சிட்டு நீ இதை செய்யாத, இதை செய் அப்படின்னு சொன்னா நமக்கு பிரயோஜனமான செய்தியா இல்லையா? நீங்க சொல்லுங்க, பிரயோஜனமான செய்தியா இல்லையா? செய்தி. ஒரு ஊரே ஒட்டுமொத்தமா அழிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ யாரோ ஒருத்தங்க நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்காங்க, இப்ப நீங்க இதை செய்யாதீங்க, இதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொன்னா அது நமக்கு வேண்டிய செய்தியா இல்லையா? வேண்டிய செய்தி. அது ஒரு அவசர செய்தி. ஏன்னா அங்க ஆபத்து வந்துட்டு, தேசம் பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கு, தேசம் அழிந்து அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு, தேசத்தின் கொடிகள் எல்லாம் அழிஞ்சுகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சமயத்துல ஆண்டவர் கொடுக்கிற அருமையான ஆலோசனை என்ன? இது இந்த காலத்துக்கு ஒத்து போகக்கூடியது, இக்காலத்திற்கு அது ஒப்பனையா இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த வார்த்தைகளை தயவு செய்து அங்கீகரியுங்கள். இந்த தேசம் பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு மத்தியில தான் தேவன் சொல்லுகிறார், உன் மாம்சத்தின் கிரியைகளையும் உலக பிரகாரமான எல்லாவித இச்சைகளையும் வெறுத்து விடு. அது எதுலதான் சாத்தியமாகும்? தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். எங்க சொல்றாரு? கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லுகிறார். இது எதுக்காக சொல்றேன்னா, மேன்மை பாராட்டல பத்தி தான் பேசுறேன். அன்னைக்கு மாம்சத்தின்படி நல்விஷயமா தெரிந்து மேன்மை பாராட்டி கொண்டே இருந்தாங்க. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? கலாத்தியர் 6வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனியுங்கள். கலாத்தியர் 6வது அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. இப்ப இந்த எரேமியா 9:23 கவனிச்சுக்கங்க. எரேமியா 9:23 மற்றும் 24 நீங்க கவனிக்கணும். ஒரு புரியுதா? இப்போ எதை குறித்து கர்த்தர் மேன்மை பாராட்ட சொல்றாரு? மேன்மை பாராட்டுகிறவன், எரேமியா 9:24 சொல்லுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். எவ்வளவு மகா மேன்மையான வெளிச்சம்!
இந்த சத்தியத்தை இவர் விளங்கி இருக்கிறார். யாரு? அப்போஸ்தலன் பவுல் விளங்கிக்கிட்டார். அதனாலதான் அவர் சொல்றார், கர்த்தர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கிருபைன்னு என்ன? சிலுவையின் மூலமா தான் வந்து கிருபை வெளிப்படுத்தப்படுது இல்லையா? அவர் தம்மை தாமே தாழ்த்தினார், அந்த கிருபை வெளிப்படுத்தப்படுது. உங்களை என்னை ஆண்டவர் ரட்சிக்கும்படிக்கு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாமே தாழ்த்தினாராம். கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவங்களுக்கு காரியம் புரியுதா? அங்கதான் கிருபை வெளிப்படுது. அப்ப அப்போஸ்தலன் பவுலும் கலாத்திய சபையிட்ட என்ன சொல்ற? ஏன்னா கலாத்திய சபை மாம்சத்தை மேன்மை பாராட்டினார்கள். எரேமியா நாட்கள்லயும் அதுதான் இருந்துச்சு. அவங்க ஒரு விதமா மாம்சத்துக்கு இடம் கொடுத்தா, இவங்க வேறு விதமா மாம்சத்துக்கு இடம் கொடுத்திருக்காங்க. இடம் கொடுத்த காரியங்கள் வேணா வித்தியாசமா இருக்கலாம். எரேமியா நாட்கள்ல ஒரு விதமாய், பவுலினுடைய நாட்கள்ல வேறு விதமா இருந்திருக்கலாம். ஆனா கான்செப்ட் ஒண்ணுதான், மாம்சம். கான்செப்ட் ஒன்றுதான், உலகம். அதான் பவுல் சொன்னார், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து என்ன பாராட்டாது இருப்பேனாக. சத்தமா சொல்லுங்க, மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. என்ன இந்த மேன்மை பாராட்டல்? எதுக்காக சிலுவையை குறித்து இவ்வளவு மேன்மை பாராட்டுகிறார்? அது தொடர்ந்து சொல்றார், அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறிவுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறிவுண்டிருக்கிறேன். சிலுவை பற்றி உபதேசம் சாதாரணது கிடையாது. இதையே அடிக்கடி சொல்றீங்களே, இது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஓடிடக்கூடாது. எரேமியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டதை நான் கவனிக்கணும். தேசம் பாழாகி கொண்டிருக்கிறது. எரேமியா நாட்கள்ல தேசம் பாழாகி கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் என்னும் சபை பாழாகி கொண்டிருந்தது. அதே போலதான் கலாத்திய நிருபத்திலே அவர் அப்போஸ்தலன் பவுலுக்கு ஆண்டிருந்த வெளிச்சத்தை தரும்போது, சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிற அந்த இடத்தை நாம் பார்க்கும்போது, கலாத்திய சபை பாழாக்கப்பட்டு கொண்டிருந்தது. உண்மையா இல்லையா? சொல்லுங்க. கலாத்திய சபை பாழாக்கப்பட்டு கொண்டிருந்தா இல்லையா? ஆவியிலே ஆரம்பம் பண்ணின அவர்கள் எதுல முடிக்க போற மாதிரி இருந்தாங்க? மாம்சத்திலே முடிக்க போகிற மாதிரி இருந்தாங்க. அது பாழாக்கப்பட்ட அனுபவமா இல்லையா? ஆமா, அது வாடி வதங்குகிற அனுபவம். ஆண்டவர் அந்த காலகட்டத்தை வெளிப்படுத்துகிற பிரியமானவர்களே. அதனாலதான் அவர் பேசுகிறார். இப்படிப்பட்ட பயங்கரமான சூழல் தேசத்திலே காணப்படுகிறது, சபையிலே காணப்படுகிறது. ஆகவேதான் நமக்கு எதற்கு அழைப்பு கொடுக்கிறார் என்றால், கிருபையை செய்கிற கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். நியாயம் நீதின்னு சொல்லப்பட்டிருக்கே, இந்த நியாயம் நீதியும் எதோடு தொடர்புடையது என்று சொல்லி பார்த்தால் இதையும் கூட நாம் பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 89வது சங்கீதம், 89வது சங்கீதம் 14வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 89:14 தான். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கிருபையும் சத்தியமும் யாருதான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா யோவான் சுவிசேஷம் 1:14 வசனத்துல போட்டிருக்கு, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள என்ன செய்தார்? வாசம் பண்ணினார். நமக்குள்ள என்ன பண்ணினார்? வாசம் பண்ணினார். போட்டிருக்க போடலையா? அப்ப கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. யோவான் 1:14 அடிப்படையில் கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. சரிங்களா? இயேசு கிறிஸ்து. அப்போ இங்கே நம்ம பார்க்கிறோம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். பாருங்க, சங்கீதம் 89:14 கிருபை வந்துடுச்சு, நியாயம் வந்துடுச்சான்னு பாருங்க. நியாயம் வந்துடுச்சா? நியாயமும் அங்க இருக்கு, நீதி இருக்குதா? எரேமியா 9:24 பார்த்தோம்ல, கிருபையையும் பூமியில கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தன் பார்க்கிறோமா இல்லையா? இப்ப அதே வார்த்தைகள் இங்க பயன்படுத்தப்படுகிறது. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். எதுக்கு இதை உங்களோட பகிர்ந்து கொள்றேன்னா, பொதுவா இந்த கிருபை, நீதி, நியாயம் இந்த மூன்றுமே ஒரு இன்டர்லிங்க்ட், அதாவது ஒன்றிணைந்த வார்த்தைகளாகவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். ஏன் சொல்றேன்னா, இப்ப நீங்க நீதி நியாயத்தையும் பாருங்க, சிங்காசனத்தோடு தொடர்புடையதா பேசுறாரா இல்லையா?
சிங்காசனம். ராஜா உட்காரக்கூடிய ஆசனத்துக்கு பேரு என்ன பேரு? சிங்காசனம். அப்ப சிங்காசனத்தோடு நீதியும் நியாயமும் சம்பந்தப்பட்டிருக்கா இல்லையா? நீதியும் நியாயமும் எதற்கு ஆதாரம்? சத்தமா சொல்லுங்க. சிங்காசனத்துக்கு ஆதாரம். பைபிளை பார்த்து சொல்லுங்க. சிங்காசனத்துக்கு ஆதாரம் அழகா போட்டிருக்கு. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். நீங்க இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, இது ஒரு கையில வச்சுக்கங்க. சங்கீதம் 89 கையில வைத்துக்கொண்டு எனக்கு இந்த வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஏசாயா 16வது அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு வரும்போது நீங்க அதை பார்த்தே சொல்ல போறீங்க. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நீங்க கரெக்டா முடிச்சிடணும். அந்த அளவுக்கு நீங்க பைபிள் நினைச்சு வாசிக்கணும். ஏசாயா 16:5 என்ன போட்டிருக்கு? ஏசாயா 16:5 என்ன போட்டிருக்கு சொல்லுங்க? கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். இப்ப சொல்லுங்க, நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம் போட்டிருக்கு. அந்த கை விட்டுற கூடாது. அந்த கை பிடிச்சிக்க, ஒரு கை வச்சுக்கங்க. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக என்ன செய்யுமோ? உமக்கு முன்பாக நடக்கும். பாருங்க, இங்க பாக்குறோம் நீதியின் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம் போட்டிருக்கு. அப்படின்னா அதுதான் ஆதாரம். சிங்காசனத்துக்கு ஆதாரமே நீதியும் நியாயமும் தான். மறக்க மாட்டீங்கல்ல? இங்க ஏசாயா 16:5 சொல்லியிருக்கு, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நீதிமொழிகள் ஒண்ணு சொல்லுவாரு, நீதியினால் சிங்காசனம் நிலைவரப்படும், ஸ்திரப்படுத்தப்படும் சொல்லி பைபிள்ல வாசிக்கிறோம். அப்போ இந்த நீதி நான் சும்மா சொல்லல, பைபிள்ல இருக்கிறத அவங்ககிட்ட பேசுறேன். சிங்காசனத்தோடு தொடர்புடையதாகவே இருக்கும். சிங்காசனத்தோடு தொடர்புடையதாக இருக்கும். அதனால நீங்க தேவனை பாருங்க, தேவன் சிங்காசனத்தோடு தொடர்புடையவராகவே இருப்பார். சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டே. ஏசாயா அவருடைய காட்சி, அவரை பார்க்கும்போது ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டே. அவர் வஸ்திர தொங்கலால் தேவாலயம் முழுவதும் நிறைந்திருந்தது சொல்லுவார். இதெல்லாமே ஞான அர்த்தமாய் வெளிப்படுத்தப்பட்டது. அப்ப எரேமியா எதற்கு அழைப்பு கொடுக்கிறார் தெரியுமா? எதற்கு அழைப்பு கொடுக்கிறார்? மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு அழைப்பு கொடுக்கிறார். நான் குழப்படியே பண்ணல. நீதியும் நியாயமும் உடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமுக்கு முன்பாக நடக்கும். அந்த சிங்காசனத்தை தொடர்ந்துதான் அதே வசனத்துல தான் கிருபையும் சத்தியம் வெளிப்படுத்தப்படுது, நீதியும் நியாயமும் வெளிப்படுத்தப்படுது. இதே போலதான். அப்ப அது சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையினாலும் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்ப கிருபையும் கர்த்தர் அதுக்கு ஆதாரமா வைக்கிறார். அப்படித்தானே? கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுதுன்னு பைபிள்ல வாசிக்கிறோம், ஏசாயா 16:5. அப்ப ஆண்டவர் என்ன காண்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த சிங்காசனம் தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிற, அந்த சிங்காசனத்துல வீற்றிருக்கிற, அதான் யோவான் அவரை பார்க்கும்போது அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை நான் கண்டேன்னு சொல்லி வெளிப்படுத்தல பேசுகிறத நீங்க தாராளமா பைபிள்ல பார்க்க முடியும். பிரியமானவர்களே, பார்க்க முடியும். அப்படிதான் அவர் சொல்லுவார். வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, அங்கே அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கு 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில நிற்க கண்டு. அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி யாரு? சத்தமா சொல்லுங்க. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி யாரு? சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவரையும் சிங்காசனத்தையும் பிரிக்க முடியும் நீங்க. அதனாலதான் அங்க சொல்லுங்க, நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எல்லாமே எதை வெளிப்படுத்துகிறதுன்னு சொன்னால், கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற, அப்ப எதுலதான் அந்த கிருபை நீதி நியாயம் வெளிப்படுத்தப்படுது என்று சொன்னால், பிரியமான சகோதர சகோதரிகளே, மாம்சத்திலே தேவன் வெளிப்பட்டா. அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டா. நீதி நியாயம் நீ வேதத்துல கூட வாசி பாருங்க. எனக்கு இன்னொரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 28வது அதிகாரத்துக்கு வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 28வது அதிகாரத்துக்கு வரும்போது, அங்கே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணம், அதை தொடர்ந்து அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசுவான உயிர்த்தெழுந்தார்ங்கிற சத்தியம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனம். நான் செய்தில கூட நான் பலமுறை பயன்படுத்தியிருக்கேன் இந்த வசனத்தை. ஏசாயா 28:16 கவனிங்க. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும். யாரை குறித்து சொல்றாரு?
சத்தமா சொல்லுங்க. யாரை குறித்து சொல்றாரு? யாரை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்றாரு? இயேசு கிறிஸ்து. நீங்க வாசிக்கிற இந்த வசனம் இருக்குது, ஏசாயா 28:16. இதனுடைய நிறைவேறுதலாக ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அது புது ஏற்பாட்டு சத்தியத்தில் இருக்கிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து தொடர்ந்து 4, 5, 6, 7, 8 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது இந்த சத்தியத்தினுடைய நிறைவேறுதலாக கிறிஸ்து வெளிப்பட்டார் என்பதை விளங்க பண்ணுகிறார். ஏனென்றால் அது பரீட்சிக்கப்பட்டதும், சீயோனிலே ஒரு கல்லை வைக்கிறார். ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டது. அதுனா என்ன அர்த்தம்? பாடுபட்டார். குமாரனா இயேசு கிறிஸ்து என்ன செய்யப்பட்டார்? பாடுபட்டார். பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை கல்லாய் இருக்கும். போட்டிருக்குதா போடலையா? சொல்லுங்க. மூளைகள் யாரு? சத்தமா சொல்லுங்க. இது சொல்லலன்னா அவ்வளவுதான், கிறிஸ்துவ வாழ்க்கையே 0 பிறகு. மூளைகள் யாரு? இயேசு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மூளைகள். மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமே நியாயத்தை நீதியும் குறித்து பேசுறாரு. சொல்றாரா இல்லையா? 17ஆம் வசனத்தை பாருங்க. நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பே. புரியுதா? கிறிஸ்துவினுடைய பாடு, மரணம், அப்படி உயிர்த்தெழுதல தொடர்ந்து வரக்கூடிய செய்தி என்ன? அவ கிருபையாய் வெளிப்பட்டார். உண்மைதானே? அந்த கிருபையின் மேலதான் நமக்கு அவருடைய பரிபூர்ணத்தினால நம்ம கிருபையின் மேல் கிருபை அடைந்த உண்மைதான். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவர். ஆமா, உண்மைதான். நம்ம பாவிகள், நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள திராணியற்றவர்கள். அதான் வேதம் சொல்லுது, நாம் பலனற்றவர்களா இருக்கும் போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார் என்று ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. உண்மைதான். நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள திராணியற்றவர்களா இருக்கும்போது, நாம் எந்த ஒரு ஈட்டையும் நம்முடைய பாவ விமோச்சனத்துக்காக தேவனுக்கு கொடுக்க இயலாதவர்களா இருக்கும்போது அவர் நம்முடைய ஒட்டுமொத்த அக்கிரமங்களையும் மன்னித்தார். நமக்காக சிலுவை மரத்திலே பலியானார். இது கிருபையா வேற ஏதாவது? இதுக்கு பேர் என்னது? சத்தமா சொல்லுங்க. கிருபை. அப்ப இந்த கிருபை வெளிப்பட்டதை குறித்து ஏசாயா 28வது அதிகாரம் 16ஆம் வசனத்துல கிருபைங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தல. ஆனா அந்த 16ஆம் வசனத்துல கிருபை இருக்குதா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. பரீட்சிக்கப்பட்டா, உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டா, இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை உங்களுக்காக சிந்தினா. ஏதாவது 10 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி சிந்தினாரு? சொல்லுங்க. எந்த ஈட்டையும் நம்ம கொடுக்கவே முடியாது. 10 லட்சமா? எந்த ஈட்டையும் கொடுக்க முடியாது. ஆனா அதை தொடர்ந்து கிருபையை வெளிப்படுத்திட்டு சொல்றாரு, நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்பவுமே இந்த சிங்காசனத்தோடு தொடர்புடையதா, கிருபை சிங்காசனத்தோடு தொடர்புடையதா இருக்கிறது போலவே நீதியும் நியாயமும் எதோட தொடர்புடையதா இருக்கு? சிங்காசனத்தோடு தொடர்புடையதா இருக்கு. இங்க அதே மாதிரிதான் கிருபை கல்வாரிக்கு தொடர்புடையதா இருக்கிறதோ, அதே போல நியாயமும் நீதியும் எதோட தொடர்புடையதா இருக்கு? சத்தமா சொல்லுங்க. கிருபை கல்வாரிக்கு தொடர்புடையதா இருக்கிறது போலவே இங்க நீதியும் நியாயமும் எதற்கு தொடர்புடையதா இருக்கு? கல்வாரிக்கு தொடர்புடையதா இருக்கு. பிரியமானவர்களே, அதனாலதான் மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறது குறித்து என்ன செய்ய கடவன்? மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதோடு முடிக்கல. இவைகளின் மேல் நான் என்ன எப்படி இருக்கிறேன்? பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்றாராம். என்னையா தேசமே அழிஞ்சுகிட்டு இருக்கு, அவர் நான் இவைகள்ல பிரியமா இருக்கிறேன்னு சொல்றாரு. ஒட்டுமொத்த தேசமே வாடுகிறது, அழிகிறது, பாழாக்கப்படுகிறது, ஜனங்களுடைய அக்கிரம நிமித்தம் அழிக்கிறார். பிரியமானவர்கள், உங்களுக்கு புரியுதா? இந்த உலகமே அழிவின் பாதையில கடந்து போகிறது. ஆனால் இங்கே ஒரே ஒரு வெளிச்சம் வெளிப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த வெளிச்சம் என்ன? இதைத்தான் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. நம்மளை சுற்றி ஜனங்கள் அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்கறவங்க கூட கிண்டல் பண்ணிக்கிட்டு கூட இருப்பாங்க. இவங்களுக்கு என்னடா நேரம் போகாம கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு. நீ செத்தா தெரியும் நீ எங்க போவன்னு. நீ அப்பதான் கண்ணை மூடும் போது உனக்கு தெரியும். முழுக்க முழுக்க காரில் இருக்கும். அப்பதான் நீ வருத்தப்படுவ. ஐயோ, இப்படிப்பட்ட கூட்டத்துல நான் அசட்டை பண்ணினேனே. இங்க சொல்லப்பட்ட வார்த்தை எல்லாம் அலட்சியம் பண்ணி கிறுக்கங்க அலையிறாங்க. இப்படிலாம் பேசனே. நீ கண்ணை மூடி போற, அப்பதான் உனக்கு தெரியும். நீ எப்படியாவது இந்த கூட்டத்துல கொண்டு விட்டுருங்களேன், நான் மனம் திரும்புறேன்னு சொல்லி நீ கதறுவ.
உனக்கு வாய்ப்பே கிடையாது. You will be given no chances at all. You will be given no chances at all after you have died. மரிச்சதுக்கு பிற்பாடு உனக்கு எந்த வாய்ப்பு உனக்கு கிடையாது. நீ இஷ்டம் போல நீ பேசலாம். ஆனா பைபிள் சொல்லுது, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். கிருபை, நியாயம், நீதி செய்கிற கர்த்தர். இந்த 3 வார்த்தையும் கவனிக்கிறோம். கிருபை, நியாயம், நீதி சிங்காசனத்தோடு தொடர்புடையது, சிலுவையோடு தொடர்புடையது. அப்படித்தானே தியானிக்கிறோம். சிங்காசனத்தோடு தொடர்புடையது, சிலுவையோடு தொடர்புடையது. ஆமா, அவர் சிலுவைக்குள்ள கடந்து போகிறார், சிங்காசனத்துக்கு வருகிறார். அதனாலதான் அது தொடர்புடையதா வெளிப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப எரேமியாவுக்கு எவ்வளவு பெரிய வெளிப்பாடு கிடைச்சிருக்கு பாருங்க. ஆனா சுத்தி என்ன நடக்கு? தேசம் என்ன ஆகிட்டு இருக்கு? சத்தமா சொல்லுங்க. பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கு, அழிவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு, பயங்கரமான நியாய தீர்ப்பு நடந்துகிட்டு இருக்கு, தேவனுடைய தண்டனை இங்க நிறைவேற்றப்பட்டுகிட்டு இருக்கு. இன்னைக்கு சொல்லட்டுமா, இன்னைக்கு இந்த பூமியில எவ்வளவு பால்கடிப்பு, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்குள்ள கொத்து கொத்தா ஜனங்கள் விழுந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில தேவன் ஒரு பிரகாசத்தை, சிலுவையை பற்றி உபதேசத்தில் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சிலுவையை பற்றி உபதேசத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இதை குறித்தே மேன்மை பாராட்டு. அப்போஸ்தலன் பவுலுக்குள்ள தான் இருந்தது. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறிந்திருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க, உங்களுக்கு தெரியும். என்ன வீட்டுல போய் தயவுசெய்து வாசி பாருங்க. இதை காணொலி மூலமா கேட்கிற தேவ பிள்ளைகளா இருக்கட்டும், தயவு செய்து நீங்க என்னாம 21வது அதிகாரம் விசேஷமா 5, 6, 7, 8, 9 ஆகிய 5 வசனங்கள் நீங்க வாசி பாருங்க. அவங்களுக்கு ஒட்டுமொத்த ஒரு பெரிய செய்தியே கிடைக்கும். அதுல ஜனங்கள் மோசைக்கும் கர்த்தருக்கு விரோதமா பேசி முறுமுறுக்காங்க. என்ன சொல்றாங்க? இங்க அற்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த உணவு, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்று சொல்லி என்னாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. அதை தொடர்ந்து 6ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினாராம். அவைகள் அவர்களை கடித்ததினாலே கொஞ்சம் பேர் சாகல, அநேகர் என்ன செஞ்சாங்களாம்? செத்தார்கள். 6ஆம் வசனத்துல போட்டிருக்கா போடலையா? செத்தார்கள். உடனே 7ஆம் வசனத்துல பாக்குறோம், உடனே ஜனங்கள் எல்லாரும் மோசிட்ட வந்து என்ன சொல்றாங்க? நாங்கள் உமக்கும் கர்த்தருக்கு உமக்கு விரோதமா பேசினால் பாவம் செஞ்சோம், இந்த சர்ப்பங்கள் எங்களை விட்டு போகும்படி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணணும்னு சொல்றாங்க. மோசே கர்த்தர்ட்ட போனா கர்த்தர் சர்ப்பங்களை விளக்கல, ஆனா அவங்களுக்கு ஒரு தீர்வு உண்டாக்கணும். எதுக்கு இதை சொல்ல வரேன்னு தெரியுதா? நல்ல கவனிங்க. சர்ப்பம் கடிச்சுக்கிட்டே இருக்கு. சர்ப்பம் கடிச்சா என்ன ஆயிடுவாங்க? பாம்பு கடிச்சா என்ன ஆயிடுவாங்க? இன்னும் சத்தமா சொல்லுங்க. செத்து போயிடுவாங்க. சர்ப்பம் கடிச்சதுன்னா செத்து போயிடுவாங்க. அப்ப சுத்தி மரணம் நடந்துகிட்டே இருக்கு. அதுதான் எரேமியா நாட்கள்ல தேசமே அழிஞ்சுகிட்டு இருக்கு, பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கு. அதுக்கு நடுவில் வெளிச்சமாய் பிரகாசமாய் சிலுவை பற்றிய உபதேசத்தை குறித்த மேன்மை பாராட்டலை தேவன் வெளிப்படுத்துகிறார். ஒட்டுமொத்த மாம்சத்தையும் உலகத்தையும் வேறறுக்கிற பராக்கிரமம், ஞானம், ஐஸ்வர்யம், இவைகள் எல்லா மேன்மை பாராட்டலையும் ஒளி செய்யும்படியாய் பிரகாசிக்கிற நட்சத்திரமாய் அங்கே சிலுவை பற்றிய உபதேசம் மேன்மை பாராட்டப்பட வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதே காட்சியை தான் என்னாமம் 21வது அதிகாரத்துல பார்க்கிறோம். எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கு, உண்மைதானே? ஆனா ஒரு கம்பத்தை வைக்க சொல்லிட்டார். அந்த கம்பத்தின் மேல எதை வைக்க சொன்னார்? ஒரு வெண்கல சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை மாட்டி வை, அதை தூக்கி வை. சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவனதை நோக்கி பார்த்து என்ன செய்வானா? சர்ப்பம் ஒருவனை கடித்து அவனை நோக்கி பார்த்து என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. பிழைப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் 8ஆம் வசனத்துல. அப்படியே நோக்கி பார்த்தா பிழைப்பான். இப்படிங்க சொல்லுங்க. சர்ப்பம் கடிச்சுக்கிட்டே இருக்கு, செத்துக்கிட்டே இருக்கான். அப்ப சுத்தி அடல் சத்து இருக்குமா இருக்காதா? ஓலமிடுவாங்க, அழிவு, ஐயோ ஆபத்து, மரணம் 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 மரணம்னு எங்கனாலும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா சர்ப்பமே கடிச்சாலும் சரி, ஒரு சர்ப்பம் இல்ல 1000 சர்ப்பம் கடிச்சாலும் சரி, தன் கண்களை மேல் நோக்கி பார்க்காம பாருங்க. மேல் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அந்த கூட்டத்துக்கு அடல் சத்தம் கேட்குமா இல்ல சந்தோஷ சத்தம் இருக்குமா? சந்தோஷ சத்தம் இருக்கும்.
அப்ப உங்களுக்கு புரியுதா? இதைத்தான் எரேமியாவுக்கு வெளிப்படுத்திட்டார். சுத்தி மரண ஓலம் இருக்கு, சுத்தி அழிவு அழிவு நடந்துகிட்டே இருக்கு, பாழாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அதுக்கு நடுவுல எதை குறித்த மேன்மை பாராட்டல் மூலமாய் நீங்களும் நானும் சுகித்திருக்கலாம், ஜீவனோடு இருக்கலாம், ஜீவன் தப்ப காணப்படலாம் என்று தேவன் வெளிப்படுத்துகிறார். தெரிகிறதா? சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், இந்த சத்தியத்தின் மேன்மையை விளங்கிக் கொள்ளுங்கள். எரேமியா காலகட்டத்தில் எப்படிப்பட்ட காட்சி இருந்ததோ அதே காட்சி யோனா நாட்களிலே, எப்படிப்பட்ட காட்சி அதே காட்சி எரேமியாவிலே. யோனா நாட்களிலும் ஜனங்கள் சாகிருத்த ஆயத்தமா இருந்தாங்க. 40 நாள் தான் கேட்டு, 40 நாள் எல்லாம் கவிழ்க்கப்பட்டு போகுது, சுத்தி அந்த பட்டணமே அழிய போகுது, முழு பட்டணத்தை கவிழ்த்து போட போகிறா. இது 40 நாள் உண்டு, நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் சொல்லப்பட்டது. ஆனால் கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலுக்கு ஒப்பாய் யோனா மீன் வயிற்றுக்குள்ளே 3 நாள் இரவும் பகலும் 3 நாள் வயிற்றில் இருந்தா. அது எதுக்கு அடையாளமா இருக்குதா? மத்தேயு 12வது அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்லுகிறது, யோனா இரவும் பகல் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகல் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று சொல்லி யோனா அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்தது கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாய் வெளிப்படுத்தப்பட்டது. அப்ப யோனா 3வது நாள் கரையில கக்கப்படுறானே, மீன் கக்கிச்சே, அது எந்த சாயல குறிக்கி? சத்தமா சொல்லுங்க. உயிர்த்தெழுதலின் சாயல். 3ஆம் நாள் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இப்ப இந்த சாயலோடு நினைவுக்குள்ள போறான். நினைவையே திரும்பிட்டா திரும்பலையா? இந்த சாயலை பாக்குறாங்க. உங்களுக்கு புரியுதா புரியலையா? இந்த சாயலை பாக்குறாங்க. குமாரனுடைய சாயலுக்கு முன் நிழலாய் யோனாவின் சாயலை பார்க்காங்க. அங்க என்ன சாயல் இருக்கு? மரணத்தின் சாயலும் உயிர்த்தெழுதலின் சாயலும். உண்மைங்க. உடனே லிட்டரலா எழுத்தின்படி யோனா மரிச்சுட்டான்னு சொல்லல. சில வேத பண்டிதர்கள் கூட சொல்லுவாங்க, உண்மையிலே மரிச்சுதான் வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எது எப்படி நமக்கு தெரியாது, இருக்கிறத சொல்லுவோம். அவன் கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலுக்கு ஒப்பாக மீனின் வயிற்றுக்குள் இருந்தான். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு ஒப்பாக கரையிலே 3வது நாள் கக்கப்பட்டான். அப்படித்தானே? அதை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அதை தொடர்ந்து அழகான சத்தியம் வெளிப்படுத்தப்படுது. இந்த சாயலை பெற்றவன் ஒரு பட்டணத்துக்குள்ள போகிறான், அழிவே இல்லை. சுத்தி அழிவு ஏற்படணும்னு நினைச்சு இருக்கிற காரியம் அழிவு எல்லாம் திருப்பப்படுது. உங்களுக்கு புரியுதா? அப்ப எரேமியா நாட்கள் அதுதான். இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்துல பார்க்கும் போதும் அங்க எல்லாம் சத்தமிடுது, ஓலமிடுகிறது, மரணம் 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 சொல்லி செத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவுல ஒன்னே ஒண்ணு வச்சுட்டாரு, ஒரு கம்பத்தை வச்சிருக்காரு, தூக்கி வச்சிருக்கிறார். அப்ப சர்ப்பம் எத்தனை பேரை கடிச்சாலும் சரி, யார் மட்டும்தான் பிழைக்க முடியும்? சத்தமா சொல்லுங்க. யார் மட்டும்தான் பிழைக்க முடியும்? சத்தமா சொல்லுங்க. அதை நோக்கி பார்த்தவங்க மட்டும் தான் என்ன செய்ய முடியும்? கம்பத்தை நோக்கி பார்த்தவங்க மட்டும் தான் என்ன செய்ய முடியும்? பிழைக்க முடியும். இந்த கம்பத்தை தான் யோவான் அப்போஸ்தலனுக்கு ஆண்டு வெளிப்பாடு தரும்போது யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14 மற்றும் 15 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? சத்தமா சொல்லுங்க. உயர்த்தப்பட வேண்டும். காட்சி புரியுதா? உயர்த்தப்பட வேண்டும். இப்ப நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிக்க போகிறேன். இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் அங்கங்க மடிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு கம்பத்தை தூக்கி வச்சுட்டாரு, மேல அங்க ஒரு உருவத்தை வச்சாச்சு, நோக்கி பார்த்த பிழைப்பான்னு சொல்றாரு. இது யாருக்கு அடையாளம்? எழுத்தின்படி எடுக்க கூடாது. இது யாருக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில பலியானார். அந்த சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்த்து நீங்களும் நானும் பிழைக்க முடியும் என்பதை வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி. இப்ப எல்லாம் சுத்தி பாம்பு கடிச்சுக்கிட்டே இருக்கு. ஜனங்கள் தங்களை கடிக்கிற பாம்பை குறித்து மேன்மை பாராட்டுவாங்களா, அல்லது ஜீவனோடு இருக்க பண்ணுவதற்கு அந்த கம்பத்தை நோக்கி பார்த்து பிழைச்சிடலாம், அந்த உருவத்தை பார்த்து பிழைச்சிடலாம் சொன்ன அந்த கம்பத்தையும் அது மேல மாட்டி இருக்கிறது குறித்து மேன்மை பாராட்டுவாங்களா? சொல்லுங்க. தெளிவா பதில் சொல்றீங்க. அப்ப அன்னைக்கு அவங்களுடைய மேன்மை பாராட்டல் எதுவாக மட்டும்தான் இருக்கும்? சொல்லுங்க. தங்க பணத்தை குறித்து மேன்மை பாராட்ட முடியுமா? பணம் என்கிட்ட இருக்கு, அப்படி இருக்கு. பாம்பு ஒரே கொத்து கொத்தும். பணத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அப்படி பொத்துங்கில விழுந்துருவான். எவ்வளவு அழகு இருக்கு தெரியுமா, எவ்வளவு அழகா இருக்கேன், அப்படியே கண்ணாடியை பார்த்துக்கிட்டு. ஒரு உதாரணம் சொல்றாங்க, கண்ணாடி இருந்ததெல்லாம் கிடையாது, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கண்ணாடியை பார்த்துக்கிட்டு
கண்ணாடியை பார்த்துட்டு என்னச்சுன்னா, ஐயோ நான் எப்படி நல்லா அழகா இருக்கேன்னா, ஒரு த்ரெட்டிங் பண்ணிட்டு அப்படியே லிப்ஸ்டிக் போட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, பாம்பு இங்கிட்டு ஒரு பாம்பு கொத்து அங்கிட்டு ஒரு கொத்து கொத்துனோடனே அப்படியே அழகு அப்படியே மயங்கிக்கிட்டே செத்து கீழே விழுந்திருப்பா. யோசிச்சு பாருங்க. அப்புறம் நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா, இந்த பட்டம் வாங்கியிருக்கேன், இது பிஏ முடிச்சது, இதுல கோல்டு மெடல், அதுக்கப்புறம் இது எம்ஏ, இது எம்பில், இது பிஹெச்டி, இது அப்புறம் இது அப்படி நிறைய கழுத குதிரைலாம் நிறைய இருக்கு. அப்படியே பட்டம், அந்த பட்டம் வாங்கியிருக்கேன், அந்த பட்டம், டாக்டர் பட்டம், இது அப்படியே நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே அப்படியே சொல்லிட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தா கழுத்துல ஒரு கொத்து, பாம்பு கொத்தும். அந்த மெனு பாராட்டல் ஒளிஞ்சிருமோ ஒளியாதா? ஒளிஞ்சிரும். அப்ப தேவனுடைய நோக்கம், உன்னதமான நோக்கம் என்ன தெரியுமா? அது எரேமியா காலமா இருந்தாலும் சரி, யோனாவின் காலமாக இருக்கட்டும், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலமாக இருக்கட்டும், ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாதையில் இருக்கிற வனாந்தரத்தின் காலமாக இருக்கட்டும், ஆண்டவருடைய மேன்மை பாராட்டல் எல்லாம் எதை குறித்து வச்சிட்டார் தெரியுமா? சிலுவை குறித்த மேன்மை பாராட்டல். அதனாலதான் அன்னைக்கு யாரு எதையும் மேன்மை பாராட்ட முடியாது. எங்க வீட்டுல பிரியாணி தெரியுமா மேன்மை பாராட்ட முடியுமா? பிரியாணியா? அவன் பேசிட்டு போது வாயில ஒரு கொத்து கொத்துச்சுன்னா செத்து போயிடுவான். அன்னைக்கு அவன் ஒண்ணு குறித்து மட்டும் தான் மேன்மை பாராட்டுறதுக்கு ஆண்டவர் வழி செய்தா. அது எதை குறித்த மேன்மை பாராட்டு தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து. அதான் பவுல் சொன்னான். நீங்களும் நானும் அதில தான் பிழைக்க முடியும் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட வெளிச்சத்துக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் மீண்டும் மீண்டும் சொல்ல வைக்காதீங்க, கிருபையும் நியாயமும் நீதியும் சிங்காசனத்தையும் தொடர்புடையதா இருக்கிறது. சிங்காசனத்துக்கும் தொடர்புடையது, சிலுவைக்கும் தொடர்புடையது. மகா மென்மையான சத்தியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். சுற்றி அழிவு நடக்கிறது. இந்த அழிவுக்கு நீங்களும் நானும் தப்ப வேண்டுமையானால் சிலுவை பற்றிய உபதேசத்துக்குள் வர வேண்டும். சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அதுதான் ஜீவன் பிரியமானவர்களே. இதை தாண்டி வேற எந்திலையுமே நாம் ஜீவனை காண முடியாது. மேன்மை பாராட்டல் ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டு வேற எதையுமே சொல்ல 9 மேன்மை பாராட்ட சொல்லல. ஒன்னே ஒண்ணுதான். நீ ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட கூடாது. உன் அறிவு, இன்டலெக்ட், உன் புத்தி கூர்மை, நான் புத்தியா செய்தேன், என் விவேகம் இருக்கு, என் ஞானம் இருக்கு, நான் அவ்வளவு டெக்னிக்கா பண்ணிடுவேன். இல்ல, அதை குறித்து மேன்மை பாராட்டாத. உயிர் போயிட்டுனா உன் டெக்னிக் எல்லாமே என்னது? டெக்னிக்லாம் எடுக்காது. ஐஸ்வர்யம் அதான் கேட்டார், இன்று ராத்திரும் ஆத்மாவும் எடுத்துக்கணும், நீ சேகரித்து யாருன்னு சொன்னாரு. பாக்கி பயந்துருப்பான். எப்படி பயந்தானு தெரியல. தேவனே வந்து சொல்லிட்டாரு, ஐயோன்னு கதறி இருப்பான். எல்லா ஐஸ்வர்யமும் நஷ்டம்தான். பராக்கிரமன் சிம்சன் நினைச்சிருப்பான், நான் தான் பெரிய பராக்கிரமசாலி, என்கிட்ட தான் பெரிய பலன் இருக்கு. இல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்லி சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. இவன் பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட பார்க்கான். இல்ல, அது பராக்கிரமம் எல்லா பராக்கிரமும் தூக்கி சாப்பிட்டாச்சு. பெலிஸ்தர் அப்படி விழுங்கிட்டாங்க. யாரை குறித்த மேன்மை பாராட்டல் மட்டும்தான் நிலைத்திருக்கு தெரியுமா? பூமியிலே மேன்மை பாராட்டுகிறவன். மீண்டும் ஞாபகப்படுத்த எரேமியா 9:24, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். இவங்களுமே பிரியமா இருக்குன்னு கர்த்தர் சொல்றார். இதில் செய்கிற கர்த்தர் யாருன்னு பார்த்தா, இந்த கிருபையும் நியாயமும் நீதியும் எதுல வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்த்தா, கல்வாரி சிலுவையிலே அவருடைய பாடு, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதே. ஆம்பரியமானோர்ல நம்முடைய ஒட்டுமொத்த பழைய மனுஷனும் அவருடைய மரணத்திலே மரிக்கிறான். நம்முடைய ஒட்டுமொத்த பழைய மனுஷனுடைய சாயலும் அவருடைய அடக்கத்திலே கலைந்தெறியப்படுகிறது. நம்முடைய ஒட்டுமொத்த பழைய மனுஷனும் இல்லை என்கிற அப்படிப்பட்ட நிலைப்பாடு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இனி கிறிஸ்து 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 என்னுடைய ஒவ்வொரு மேன்மை பாராட்டலும் அவர் மட்டும்தான். இந்த பூமியில மாம்சத்துக்கு உலகத்துக்கு இடம் கொடுத்து மற்ற ஜனங்களைப் போல நீங்களும் நானும் அழிவை சந்தித்து விடாதபடி ஜாக்கிரதையா இருக்கும்படிக்கு தேவன் இந்த வார்த்தைகளை தருகிறார். இன்னைக்கு தீர்மானிங்க, அன்று உலகத்தின் காரியங்களை நான் மேன்மை பாராட்ட மாட்டேன், அன்று மாம்சத்துக்குரியவர்களை நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். இந்த மாம்சமும் உலகமும் இல்ல, கர்த்தரை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல. ஏன் நானும் சொன்னார் தெரியுமா? கலாத்திய சபையே, நீ மாம்சத்தை மேன்மை பாராட்டலாம், உனக்கு கள்ளத்தனமாய் போதிக்கிறானே அவனும் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டலாம், நீ உலகத்துக்கு ஒத்தவை சந்தரிச்சு உலகத்தின் காரியங்களை மேன்மை பாராட்டலாம். நான் இப்படி தெரியுமா? நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு
ஒன்றையும் குறித்து, பாயிண்ட் பிடிச்சீங்களா? வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. ஒன்னே ஒண்ணுதான், இதை தாண்டி வேற எதை குறித்து நினைச்ச மாட்டேன், மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. இருக்க இடத்துல அப்படியே நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? முடிந்தவர்கள் அப்படி நாம் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்துல நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். பரிசுத்தம் உள்ள எங்கள் பரலோக தேவனை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு பெரிய நோக்கத்தோடு எங்களை கூட்டி சேர்த்து மேன்மை பாராட்டலின் காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு விளங்க பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். எவைகளை குறித்தெல்லாம் நாங்கள் மேன்மை பாராட்ட கூடாது என்பதை வெளிப்படுத்தினவர், எதை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்ட வேண்டும் என்பதை நீ தெளிவுபடுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த மாபெரும் சத்தியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். செல்வி பற்றிய மேன்மை பாராட்டல் ஒளிந்து போய்விடக் கூடாதே. சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்திருக்கிறாரே. எங்களை பாழாக்கக்கூடிய மாம்சத்தின் இச்சைகளை கொண்டும் உலகத்தின் ஆசாபாசங்களை கொண்டும் எங்களை பாழாக்க எத்தனிக்கிற ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனையும் கல்வாரி சிலுவையிலே நீர் களைந்து போட்டு விட்டீர் ஆண்டவரே. இந்த மகாமேன்மைக்காக நாங்கள் மனதாருமை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, தொடர்ந்து இந்த வெளிச்சத்தில் நடக்க கிருபை தாங்க. எங்களுடைய மேன்மை பாராட்டல் இதுவாக மட்டுமே இருக்கட்டும். வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு இவைகளை குறித்து மட்டுமே இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து நடத்துங்க. கிறிஸ்துவின் சிலுவையின் மூலம் எங்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் கிடைக்கி, அவருடைய இரத்தத்தின் மூலமா, அவருடைய மரணத்தின் மூலமா எங்களுடைய பழைய மனுஷன் மரித்து விட்டான்கிற நிச்சயம் கிடைக்கிறது. அவருடைய கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமா எங்களுக்குள்ளே கிறிஸ்து மட்டுமே பிழைத்திருக்கிறார் என்கிற அந்த நிச்சயம் எங்களுக்கு கிடைக்கிறது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்ட கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசத்தையே நாங்கள் மேன்மை பாராட்ட, அந்த உபதேசத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்ட எங்கள் யாவருக்கு கர்த்தர் கிருபை பலன் தாங்க. வந்திருக்க யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீதமுள்ள நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.